யூகே எப்படி போனது அப்படின்னு கேட்டா அந்த பீச் சைட்டுக்கு போவோம். எல்லோ கிராஸ்ல கிராஸ் பண்ணணும்னா டக்குன்னு எடுத்து கொண்டு வாங்க. அது எல்லா இடத்துலயும் மாறிட்டு 75 ரூபா 73 ரூபா 75 ரூபா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரத் பாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் தெய்வல கண்கட் தியேட்டருக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன். இங்கே என்ன வந்திருக்கிறேன்னா, நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்களா, அந்த A2B போயிருந்தாங்க லண்டன்லேருந்து வந்திருந்த அர்னோல்ட் அண்ணாவோட. இன்றைக்கும் அவரோட தான் அவருக்காக கொழும்பை சுற்றி பார்க்க போகிறோம் இந்த இரவு நேரம். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்துருக்கிற கொழும்புல என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்குன்னு அவரையும் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். அதே மாதிரி உங்களுக்கு பிரியோசனமாக இப்போ அண்டைக்கும் கொஞ்சம் விஷயங்கள் காய்ச்சிருப்போம் அந்த ஸ்டூடெண்ட் விசா அதில் பற்றி. இன்றைக்கும் ஒரு சில விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு அறிஞ்சு கொள்வோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் கொழும்பை சுற்றி பாருங்க. அதாவது கொழும்புக்கான இடம் சுற்றி பார்த்தாச்சு. இன்றைக்கு அவரோட நாங்கள் எங்கே போகிறோம்ன்றதையும் அங்கே அவர்கிட்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்கிற மாதிரி நாங்கள் இந்த வீடியோ கொண்டு போவோம். ஏன்னா நான் இடத்தை மட்டுமே காட்டி கொண்டு இருந்தோம்னா எல்லாருக்கும் போர் அடிக்க போயிடும். அப்போ அவற்ற அனுபவங்களும் இந்த இடங்கள் எப்படி எல்லாம் மாறி இருக்குன்னு கேட்டுட்டு அவர் எங்கெங்க போக விரும்புறாரு, இப்போ கனாலத்துக்கு அப்புறம் வந்ததில் எங்கே போக விரும்புறாருன்றதையும் பார்ப்போம். நாங்கள் இப்போ அவருக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். வந்த உடனே வலிக்கிறோம். இப்போ நாங்கள் அர்னால்ட் அண்ணாவோட வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த கனவேருக்கு இப்போ ஸ்ரீலங்காவில் இந்த வெளியில் போனால் அப்புறம் வந்த முக்கியம் பெரிய ஒரு இடம்னு சொன்னால் எங்கள்கிட்ட போர்ட் சிட்டி தான். போர்ட் சிட்டி போய் பார்த்துட்டு அதோட ஒன் கோல் ஃபேஸ் மால் அப்படி அதில் சுற்றி இருக்கிற இடங்களையும் பார்ப்போம்னு தான் பிளான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கண்கார்டுன்னு ஹோட்டல் இருக்குது. எவ்வளோ வேணா ஒரு நாளைக்கு 7500 ரூபா. ஆனால் நல்ல ரூம் நான் சொன்னார். அங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்கார்ட் தியேட்டருக்கு பக்கத்துலேயே இருக்கு. 7500 ரூபாய்க்கு ஓகே. சிங்கிள் ரூம்னா டபுள் பெட் அப்படி என்ன பரவாயில்ல. ஓகே, அதில் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். இப்போ நாங்கள் போய் பஸ் ஏறி தான் போக போகிறோம். எனக்கு கனநாளை பிறகு அண்ணா வந்து அந்த பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்க போகிறாரு. இந்த ஸ்ரீலங்காலேருந்து போய் வந்த பிறகு முதல் தரம் பஸ் ஏற போகிறார். வாங்க. கொழும்பு இன்றைக்கு வெயில் அப்படி என்ன? வெயில் ஓகே. இந்த எங்களோட கொழும்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே பஸ் தான் ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்தது. இப்போ என்னதான் பிக்மி ஊபர்னு வந்தாலும் அப்போ ஊபர் மட்டும் வந்திருந்தாங்க. 100 101 கோல் பே ஸ்பீடை கொண்டு பஸ் எடுத்தாலே ஒரு தனி பண்ணா தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு பிறகு நம்ம பஸ் ஓட்டுல நின்று வருவோம். அந்த பஸ் ஓல் மலரும் நினைவுகள். அந்த தெய்வல பாலத்துக்குள்ள அந்த சந்தி இருக்கு தானே, அதான் பஸ் ஓல்ட்டு ஆவடத்துல போயிட்டு அங்கே இருந்து இப்போ இப்போ கண்டிப்பா இது பிஸா சாரி டொமினோஸ் முதல்ல இருந்ததானே. டொமினோஸ் பீஸா 15 வருஷம் இதுக்குள்ள என்ன வித்தியாசங்கள் வேண்டீங்க? வித்தியாசம் கொஞ்சம் இப்போ ரஷ் கூடிக்குது, வாகனங்கள் சரியா ரஷ் கூடிக்குது. மற்றபடி மக்கள் எல்லாரும் அதே அன்போடு தான் இருக்கிறாங்க. கிளீன் அப்படியே தான் இருக்கு. நாம் எந்த சேனல்ல பார்த்தா தெரியும், ஒரு கிளீன் ஒரு வெள்ளக்கார ஒரு இந்தியன் சொல்லியிருந்தது இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கால இந்த கிளீனினஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா நல்லா இருக்குது என்றதான் அது. இது இப்போ டிராஃபிக் அந்த டிசிப்ளின் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருது. கொஞ்சம் மாறுது. என்னால் உணரக்கூடியதா இருக்கு. என்னன்னா எல்லோ கிராஸ்ல கிராஸ் பண்ணணும்னா டக்குன்னு எடுத்துக்கொண்டு வாங்க. அது எல்லா இடத்துலயும் மாறிட்டுது. அவர் கிராஸ் பண்ண முதல் நான் அந்த வாகனத்தை அங்கே எடுத்துக்கொண்டு போயிடுவோம். அந்த ஒன்று கொஞ்சம் மாறிக்கொண்டிருக்கு. அது மாற விட கூடாது. நாங்கள் எல்லாருமே அந்த டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது இங்க நல்ல மட்டும் சொல்றவங்க. ஓகே, நாங்க நீ பஸ் ஏறிட்டு வலிக்கிடுவோம். இன்னொரு நேரமே இந்த தெய்வல பாலத்தடியால போனா அந்த சூரிய மறைகிறத பார்க்கலாம். மறைய அங்கால ஒரு நல்ல வியூ இருக்கும். நீங்க போய் ட்ரை பண்ண இல்லையா? இதுல ஆட்டோ ஏத்தி கொண்டு வாங்க. அந்த இடத்துல போய்க்குள்ள இந்தியால சூரியன் மறைகிறது நல்ல வியூ. அதுல இருக்கு. நீங்க இங்க இருந்து போய்க்குள்ள கோல் ஃபேஸுக்கு எவ்வளவுக்கு போனது? 12 ரூபா 15 ரூபாய்க்கு போயிருக்கு. 12 ரூபா 15 ரூபா. இப்ப கோல் ஃபேஸுக்கு ஒரு ஆளுக்கு 75 ரூபா 73 ரூபா 75 ரூபா. இப்ப 2 பேருக்கு 150 ரூபா முடியும். 12 ரூபா
இப்ப வெள்ளவத்தை இருக்குதானே, இதுல இருந்து வெள்ளவத்தை வர ஒரு ரூம் 70 அப்படின்னா கோல்ட் ஃபேஸுக்கு நான் நிக்கல 75 ரூபாய் இல்லை. அதோட வெள்ளவத்தையில இது வேர்டு இங்க இருந்து ஒவ்வொரு ஆளுக்கு 100 ரூபா கிடைக்கும். இதை பத்தி உங்கள் கருத்து? எக்கனமி வந்து ரொம்ப அடிபடுது. என்னன்னு சொன்னா அதுல பாருங்க ஒரு சார்ட் போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டாப்ல இறங்கினா இவ்வளவு காசு. எங்களுக்கு வெள்ளவத்தில இருந்து போயிருக்கலாம். அந்த பஸ்ல எடுத்த காசு வந்து 100-101 இருந்தவன்டா 75 ரூபா எடுக்கிறாங்க. இது வந்து நாங்க லாங் ட்ரிப் பஸ் ஸ்டாண்ட்ல போறோம். லாங் ட்ரிப் பஸ் ஸ்டாண்டால எங்களுக்கு 60 ரூபா தான் முடியும். இப்ப நாங்கள் கோல்ட் ஃபேஸுக்கு வந்துட்டோம். ஆனா கோல்ட் ஃபேஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் வித்தியாசம் தெரியுது? கோல்ட் ஃபேஸ்ல அதே வாசம் அப்படியே தான் இருக்குது. ஆனா இந்த சைட் பார்த்தா ஃபுல் நிறைய பில்டிங்கள் எல்லாமே வந்துடுது. கலர்ஃபுல்லா இருக்குது, நிறைய லைட்ஸா இருக்குது. இந்த இப்படி எல்லாம் இல்ல, இது ஃபுல்லா அப்படியே எம்டி கிரவுண்டா தான் இருந்துச்சு வந்து. நீங்க போயிட்டு ஷங்கிரிலா இருந்தேன். ஷங்கிரிலா ஸ்டார்ட் பண்ணுறேன். அது மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லா கலர்ஃபுல்லா வந்துடுது. பீச் சைடில் அரைவாசியை நீங்க கிண்டி எடுத்துட்டீங்க, எல்லாம் வாங்கிட்டீங்க. அதுக்குள்ள குளிக்கிற மாதிரியே ஒரு செட்டப் இருக்கு, நல்லா இருக்கு. அந்த மறைச்சு போட்டிருக்கு, அந்த வெட்டி போட்டாங்க. அதுக்குள்ள ஒரு பீச், ஆர்டிபிஷியல் பீச் ஒன்று செஞ்சுக்கலாம். ஆகல் போய் குளிக்கலாம். எத்தனை வருஷம் லீஸ் நடக்குது தெரியலையே. இத்தனையோ வருஷம். சில சொல்லுங்க பாப்போம். யார் இது? ஓகே, யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். இந்த கோல்ட் ஃபேஸ்ல இருக்கிற அந்த பெரிய சிலை முன்னாள் ஜனாதிபதியோ இல்லாட்டி பிரதமருடைய சிலை தான் அதுல இருக்குது. அது யார் சிலர்களுக்கு இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஹிஸ்டரி படிக்கலாம் ஞாபகம் இருந்தது, அது படிக்க மறந்து. இப்ப படிச்ச ஒரு பாடமே ஞாபகம் இல்லை. விவகாரம் சொல்லுங்க தம்பி, என்னாலே மறந்து போயிட்டு. எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறேன்னு விட்டு அன்னைக்கு மட்டும் படிச்சுட்டு போறது. அடுத்து நான் பாஸ் பண்றேன். முந்தி இதுல இறங்கி போயிடலாம். அதுனா இப்ப இதால இறங்கி போய் அந்த பீச் அடியில நின்றுட்டு வரலாம். விடையக்குள்ள அந்த போட் ரேஸ் மாதிரி எல்லாம் நடக்கும். ஒரு போன வருஷம் ஆகஸ்ட் அப்படி வச்சவங்க நல்லா இருக்கும். அடிக்கடி நடக்குமான்றது தெரியல, ஒரு 2 தரம் பார்த்துருக்கேன் அப்படி நடந்தது. கொழும்புல என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்கு? நிறைய பில்டிங்ஸ் வந்துட்டு, நிறைய ஷாப்ஸ் வந்துட்டு, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு. சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கட்டும், இல்லாட்டி இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கட்டும், நிறைய இது வந்துட்டு கிளம்புல ஃபுல்லா வந்துட்டு. ஸ்பேஸ் எடுக்கிறது தான் கஷ்டம் இன்னொரு கடத்துல இருக்கிற இடமெல்லாம் இப்ப டபுள் ரேட்ல போய் கொண்டிருக்கு. அது கிட்டடியில வந்த அறிக்கையில சொல்லியிருந்தேன், ஸ்ரீலங்கா தான் அந்த வீடுகள் எல்லாம் கூடின ஒரு இடமா மாறிக்கொண்டு வருது அந்த மாதிரி. ஓகே, அண்ணடக எப்படி நீங்க யூகே போனீங்க? உங்கள் ஹிஸ்டரி என்ன? யூகே எப்படி போனது அப்படின்னு கேட்டா, என்னென்ன சாமான் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க அங்க போய் நின்று வாங்க தேவையில்லை. நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க போற ஃபிளைட் டைமுக்கு அங்க அது ரெடியா இருக்கு, பணம் தருவாங்க. சும்மா போர்ட் சிட்டினா என்ன நீங்க சொல்லுங்க. போர்ட் சிட்டினா என்ன? போர்ட் சிட்டி என்ன? போர்ட் சிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் போர்ட் சிட்டி நானும் சோஷியல் மீடியால பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு குட்டி தீவுன்னு சொல்றாங்க, பேய் இருக்குன்றாங்க, பிசாசு இருக்குன்றாங்க. உண்மையா என்னதான் போர்ட் சிட்டினா? இது என்ன ஒரு மால் மாதிரியா? இது மால் மாதிரி இல்லை, ஒரு சின்ன அந்த ஒரு சின்ன சிட்டி மாதிரியே மாறப்போகுது. எப்படின்னு சொன்னா, இப்போ இதுக்குள்ள ஐடி கம்பெனிஸ் கொஞ்சம் வருது. வேறு 1-2 ஆல்ரெடி இடம் எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இந்த கம்பெனிஸ் வந்த அப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னா, ஆக்கள் வேலை செய்யறாங்களும் வருவாங்க தானே. அப்போ அவங்களும் இங்கே செட்டில் வலிக்கிடுவாங்க. செட்டில் ஆகிறாண்டு ஓகே, இங்கே ரெண்டுக்கு எடுத்துட்டு இதுக்குள்ள நிற்கிற மாதிரி, இல்லாட்டி ஃபுல்லாகவே கம்பெனிஸாக வரும். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் இருக்கல இங்கே கடைகள், இப்போ நிறைய கடைகள் வந்திருக்கு. அந்த அது ஒரு ஃபுட் கோர்ட். இதுக்கு முதல் அந்த இடம் கொஞ்சம் எம்டியா இருந்தது, இப்போ ஃபுட் கோர்ட் போட்டிருக்காங்க. அப்படி இது டூரிசம் சம்பந்தமாக ஒரு ஃபுல்லி டெவலப்டான ஒரு இடமா வரும். அதோட இந்த ஐடி கம்பெனிகள் மற்ற வேறு கம்பெனி கோஆப்ரேட்டுகள் எல்லாமே இதுக்குள்ள வரும்.
ஏன்னா அது அவங்களுக்கு அட்வான்டேஜ். அந்த டேக்ஸ் அதுகள் எல்லாம் கொஞ்சம் கழிவிடும். ஸோ இது தோராயமாக எத்தனை கடைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ கணக்கு என்ன வந்துட்டு கணக்கு வந்துட்டு இது இப்போ கிட்டடியில் வந்தது ஒரு 3 மாசத்துக்குள்ள. அதுக்கு முதல்ல இருந்தே இந்த ஸ்பீட் பே கிளப் ஹவுஸ்ன்ற இந்த லிஸ்ட்ல இருக்கிற கொஞ்சம் தான் இருந்தது முதல். இந்த லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கோ அது மட்டும்தான் முந்தி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பீச் மாதிரி வந்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே நிறைய கடைகள் இருக்கு. ஓகே. இங்கே ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குதா? தங்கக்கூடிய ஹோட்டல்ஸ் இருக்குதா? அதுகள் இல்லை இல்லை. ஆனால் இந்த ஸ்பீட் போட் அதில் இருக்குது தானே, அங்கே பீச் மாதிரி செஞ்சதால அவங்க இந்த ஸ்பீட் போட்டில் கூட்டின்னு வர, இல்லாட்டி அந்த ஸ்கூட்டர் மாதிரி இருக்கு அதில் கூட்டி கொண்டு போகிறது, அப்படியான இவெண்ட்ஸ் இருக்குது. மற்ற பீச் வந்து நீங்கள் நார்மலாக பீச்சுக்கு போகிற மாதிரி போய் குளிச்சுட்டு வரலாம். பக்கத்தில் நிறைய அந்த இப்போ மோல்டிஸ் அதில் போனீங்கன்னா பக்கத்தில் அந்த ஹட் மாதிரி இருக்குது தானே சாப்பாடு கடைகள், அப்படியான சாப்பாடு கடைகள், பார்கள், ரெஸ்டாரண்ட்டுகள் அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணீங்க? ஒரு ஃபேமிலியாக இந்த கொலம்புல இல்லாட்டி ஜஃப்னால இருக்கிறவங்க போர்ட் சிட்டி ஒரு நாள் பார்க்கணும்னு சொன்னால் என்ன டைமுக்கு வந்து என்ன டைம் வரைக்கும் இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்கும்? ஒரு மத்தியான நேரத்துக்கு வந்தான்னா போயிட்டு கடல்ல குளிச்சுட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு பின்னேரம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த காணிகள் மாதிரி எல்லாமே இருக்கு. அந்த சும்மா இதுகளுக்குள்ள சுத்திட்டு அந்த கேம்கள் இருக்கு 1-2 அந்த கேம்கள் போய் விளையாடிட்டு இதுல பிள்ளைகளோட வந்து இருந்துட்டு ஒரு 7 மணி 8 மணி மாதிரி சாப்பிட்டுட்டு விளைக்கலாம். ஏன்னா அந்த பின்னேற நேரம் ஃபுல்லாக கவர் ஆகும். அதோட சூரியன் மலையெல்லாம் அந்த அதில் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, அதுல எல்லாம் போய் நின்றா நல்லா இருக்கும். அந்த மலேசியாவில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறவே இப்போ அதெல்லாம் நல்லா இருக்கு. இப்படி இப்போ நீங்கள் வரைக்கும் எப்படி இருக்கு, இனி அடுத்த முறை வரைக்கும் இன்னும் மாறும். இப்போ நான் 4 தடவை வரைக்குள்ளேயே ஒவ்வொரு நேரம் ஒவ்வொன்று மாறி கொண்டிருக்கு. இந்த ATV ஸ்டாண்ட் அண்ட் டியூன் சென்டர் இருக்கு, அதுகள் இருக்கு. அந்த பாலம் எல்லாம் அதே மாதிரி இங்கால எல்லாம் பாலங்கள் வருது. இப்போ ஒவ்வொன்றும் ஒரு இடத்துக்கு போகும். இப்போ இதுகள் எல்லாம் மேபி எனி ஹோட்டல்ஸாக வரும். அதில் பாருங்க அந்த ரெசிடென்சிஸ் இருக்கு. இப்போ இனி அது ஓப்பன் பண்ணலாம். நிறைய வருது தானே, இனி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கேட்ட மாதிரி ஹோட்டல்ஸும் வரும் இதுக்குள்ள. இதெல்லாம் கடல். இப்போ அது ஃபுல்லாக மாறிட்டு இப்போ அந்த பாலத்துக்கு கீழே தண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதில் அந்த பெடலிங் அந்த போட் எல்லாம் இருக்கு. அப்படி ஃபுல்லாக வந்து அந்த டூரிசம் மூலமாகவே மாறிட்டு உங்களுக்கு இப்போ இங்கே வந்த அப்புறம் எங்கே நிற்கிற மாதிரி இருக்கு? ஸ்ரீலங்கா மாதிரியே இல்லை, உள்ள வந்தோடனே வர மாதிரி இருக்கு. நல்ல மழையாண்டு அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி இங்க ரெண்டு அந்த பில்டிங்ஸை பாருங்க. இதுல அந்த லோட்டஸ் டவர், ஷாங்க்ரிலா, அப்படியே அங்கால சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் இருக்கு, ITC ரத்னதீப, கோல் ஃபேஸ் மால் எல்லாம் அப்படி லைனுக்கு அந்த பில்டிங் எல்லாத்தையும் பார்க்கலாம். நல்ல வியூ ஒன்று வரும் இதுக்குள்ள. இப்பயும் பார்த்தீங்கன்னா அங்கே வேலையில் நடந்து ஒன்று தான் இருக்கு. பகல் நேரம் வந்தால் இன்னும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்த பாலத்தடிக்கு வர்றேன்டா இரவு நேரம் தான் சரி, இல்லை இரவுன்ற பின்னேரம் ஒரு 6 மணிக்கு வந்தால் நல்லா இருக்கும். இல்லை இருக்க அந்த பக்கம் போயிட்டு கடல்ல இறங்கிட்டு அப்புறம் அதுக்கு பக்கத்தாலேயே ஒரு ரோட் வருது உள்ளுக்கு, அதில் போனால் நேரம் அந்த பாலத்தடிக்கு போகும். எப்படி இருக்கு ஸ்ரீலங்கா வந்து கிட்டத்தட்ட துபாயில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த கிளம்பு போர்ட் சிட்டிக்குள்ளே வந்த மால், அந்த ஃபுட் கோர்ட் எல்லாமே இருக்குது. இந்த ரோட் கூட அந்த டைப்பில் தான் இருக்குது. ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்களா வித்துட்டாங்களா? லீஸ்ல விட்டாங்க. நான் யூகேக்கு முன்னுக்கு 3 இயர்ஸ் கிட்ட, 3 இயர்ஸில் 2 இயர்ஸ் மாதிரி நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு ஹாலிடேக்கு ஸ்ரீலங்கா வந்து 2019 நினைக்கிறேன். ஓகே, ஹாலிடே முடிச்சுட்டு 1 மந்தில் போக இருக்கும்போது கோவிட் வருது. கோவிட் வந்து பார்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
இப்ப எந்த நாட்டுக்குமே போகல ஒரு நிலைமையில நான் மாட்டுறேன். இந்த திறக்கம்னு ஒரு 6 months போயிட்டு திறக்கல, யாருமே திறக்கல. அப்ப ஃபர்ஸ்ட் டைமா யூகே மட்டும்தான் பார்டர் திறந்தாங்க. வாங்க படிக்கிறவங்க வாங்க சொல்லி பார்டர் திறந்தாங்க. அப்ப யோசிச்சுட்டு ஓகே ஒரு மாசஸ் போட்டு யூகேக்காக போவோம். எப்ப திறப்பாங்கன்னு தெரியாது. கிளம்புல சும்மா ஹோட்டல்ல இருந்தாலும் செம விலை, அது எல்லாமே குவாரண்டைன் அது இது. அப்ப அப்ளை பண்ணி யூகேக்கு படிக்க போனேன், மாஸ்டர்ஸ் பண்ண போனேன். மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு அப்படியே அங்கே ஒரு ஜாப் கிடைச்சு ஜாப் 50 பிளாக்ஸ் 50 போயிட்டே இருக்கு. அதான் அப்படிதான். நீங்கள் சோஷியல் மீடியாவில் இப்போ எங்களை மாதிரி வ்ளாக் தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் படிப்பிக்கலாம் அப்படியே நிறைய நீச்சல் சமைச்சு போடலாம். அப்படி கணக்கு இருக்கிறதால நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். இனி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணோன்னே வேண்டாம், அதுக்கேற்ற மாதிரி விலைவாசிகளும் மாறிக்கொண்டே போகுது. அடிஷனலாக ஒரு இன்கம் இருந்தால் தான் நல்லா. அதில் செகண்ட் இன்கம், ஒரு பசிவ் இன்கம் ஒன்று இருக்கவே வேணும். அப்போதான் மக்களுக்கு ஓகே அது ஒரு பக்கத்தால் வரும், நமக்கு எப்போ ஜாப் போகும்னு தெரியாது. அதுதான் இப்போ எங்கட ஃபீல்டுலேயே நிறைய இடங்கள் நிறைய கம்பெனியில் லே ஆஃப் நடக்குது. ஏஐ டேக் ஓவர் பண்ணுது. நிறைய பேர் படிக்கிறேன்னு சொன்னா ஏஐ படிங்க, எல்லாரும் நினைப்பாங்க எல்லாத்த வேலையும் போயிருமாங்க. ஆனா அது வந்து ஒரு குறிப்பிட்ட வேலை தான் போகும். ஏன்னா அந்த ஏஐ அக்சஸ் வந்து எல்லாத்தையும் கொடுத்தா கம்பெனி நடத்துறதுலாம் நீ கிளம்புறாரு. அப்போ ஒரு சின்ன சின்ன வேலைகளை அதுகிட்ட கொடுத்துட்டு விட்டுருவாங்க ஆட்டோமேட் பண்ணிட்டு. இப்போ அதால நீங்க ஏஐ மிஷின் லேர்னிங் அதில் பற்றி படிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல. இப்போ நீங்க என்ன மாஸ்டர்ஸ் செஞ்சீங்க? நான் வந்து மாஸ்டர்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ் செஞ்சேன். டேட்டா சயின்ஸுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. நல்ல ஸ்கோப் இருக்கு. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு டேட்டா சயின்ஸ் மாஸ்டர் பண்ணேன். பண்ணணும்னு சொல்லி அடுத்து பார்ப்போம் பிஹெச்டி எதுலையா பண்ணோம். பிஹெச்டி பண்ணி விடுங்க, ஏஐ மிஷின் லேர்னிங்ல பண்ணீங்கன்னா ஓகே. இப்போ நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் எதுக்கு ஸ்கோப் இருக்கோ அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் அதை வேலை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லையா வேலை எடுக்கிறதுக்கு கஷ்டப்படணும். ஏன்னா இப்போ எங்கே நீங்கள் போனாலும் உங்களுக்கு ஏஐ தெரியுமா தாங்கப்பா, ChatGPT ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியுமா, அது கட்டாயம். இப்போ அதில் படிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் இப்போ போர்ட் சிட்டிக்கு வந்துட்டோம். இனி உள்ள போய் பார்ப்போம். இப்போ இதுதானே அந்த டியூட்டி ஃப்ரீ. இப்போ நீங்கள் இலங்கை வாரீங்கன்னு சொன்னால் 4 நாளுக்குள்ளே இங்கே வந்து உங்களோட பாஸ்போர்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து ஏதாவது வாங்க போறீங்கன்னா வாங்கிக்கொள்ளலாம். இப்போ நம்ம ஏர்போர்ட் டியூட்டி ஃப்ரீல வாங்க தேவையில்லை. இல்லை, அங்கேயும் வாங்கிட்டு இங்கேயும் வாங்கலாம். அங்கே வாங்க மிஸ் ஆச்சுன்னு சொன்னால் இங்கே வந்து வாங்கலாம். இது கிளம்புல மட்டும்தான் இருக்கா? இதுக்கு ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் இருக்கணும் உங்களுக்கு. இப்போ வெளிநாட்டு பாஸ்போர்ட்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு இங்கே ஆர்டர் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பின்னர் நேரத்தில் நீங்கள் கீழே வந்து இருக்கலாம். இது முதல் இருக்கே இல்லை, அப்புறம் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ மினக்கெட்டுருக்காங்க, கடலையே திருப்பி விட்டு. இதுக்குள்ள எவ்வளோ சைலண்டாக இருக்கு. சார் இது வந்து இப்போ இன்னைக்கு சண்டே வந்துருக்குமா? இப்போ பெரிய க்ரௌட் ஒன்றும் இல்லை, இப்படி தான் வளமையாக இருக்குமா? இல்லாட்டி சண்டே வந்து இப்போ பின்னேரம் 6 மணி அப்படி வந்திருந்தோம்னா இந்த க்ரௌடாக இருந்திருக்கும் இல்லையா? நல்ல க்ரௌடாக இருந்துச்சு. 8 மணி என்ற வழியாக தான் இது 8 மணி என்றாரா? அதோட இதுக்கு முதல் வந்து இந்த பாலம் மட்டும்தானே. இப்போ அங்கால அந்த பீச் ரெஸ்டாரண்ட் அதுல எல்லாம் வந்துட்டு அந்த முன்னுக்கு அந்த ரெஸ்டாரண்ட். அப்போ ஆக்கள் இங்கே வந்துட்டு அங்கே போயிடுவாங்க. அப்போ ஃபுல் க்ரௌடும் இப்போ அங்கே இருக்கும். அதால் இங்கே கொஞ்சம் க்ரௌட் குறைவாக இருக்கு. அந்த லைனுக்கு பாருங்க எவ்வளோ பில்டிங்கு வந்து எல்லாம் பெரிய பெரிய பில்டிங். மழை பெய்ய போகுது. ஸ்ரீலங்கா ஃபுல்லாக இப்படி மாறிச்சுன்னா இப்படி இருக்கு. யார் வேண்டி பைக்கு போகிறதில்ல, யூகேக்கும் போகிறதில்ல. ஆனால் சைனாக்காரன் நல்ல வேலை, நல்ல மின்னல் ஒன்று அடிக்குது. தெய்வல சைடு எவ்வளோ ஹாப்பினிங்காக இருக்குன்னு இதில் இருந்து பார்க்கலாம். ஏன்னா தெய்வல பீச் ஃபுல்லாக அந்த மவுண்ட்லேனியா வெள்ளத்தை தொடங்கி மவுண்ட்லேனியா அப்படியே மவுண்ட்லேனியா ஹோட்டல் இருக்குது தானே பீச் சைடில், அது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து
ரெஸ்டாரண்ட்ஸ் அது இருக்கு. அப்போ இரவு நேரம் ஃபுல் ஹேப்பனிங்காக இருக்கும் அந்த இடம். அங்கால நல்ல மின்னல் அடிக்கொண்டிருக்கு. இன்றைக்கு ஒரு நல்ல மழை பெய்ய மாட்டேங்கிறேன். சரியான வெக்கையா இருந்தது. மழை தொடர்ந்து ஒரு 2-3 நாள் பெஞ்சா நல்லா இருக்கும். இப்ப ஏதோ ஒரு போட்டோ ஷூட் தளமா மாறிட்டு இப்ப இந்த லைட் எல்லாம் போட்டாங்கண்ணா. இதுல லைட் இருக்கு தானே, தண்ணி எல்லாம் நல்லா வடிவா இருக்கும். அங்க பாருங்க, அந்த பாலத்தால அப்படியே நேர போனவன்டா அங்கெல்லாம் இந்த பீச் சைட்டுக்கு போவோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த கல்லால அடுக்கி இருக்கணும். அந்த கல் அடுக்கினது தான் நேர போய் அந்த பீச் பக்கத்துக்கு போகுது. அந்த அதுக்குள்ள பெரிய இலையா இருக்காது. ஆக்கள் போய் வடிவா குளிக்கலாம். இங்கே பாருங்க, இப்படி நடந்து போகலாம் வாராக்கள். நல்லா இருக்கு. எப்படின்னா ஒரு வேற ஒரு நாட்டுல இருந்து வரைக்குள்ளேயே ஓகே, இதுவே வேற ஒரு நாடு மாதிரி இருக்கு. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வரைக்குள்ள நார்மலா ஒரு பழமையான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு தானே வந்தா அப்புறம் இல்லை, இது அதை விட பெட்டரா இருக்கு என்ன மாதிரி இருக்கு. இங்க அது பக்கம் வரைக்குள்ள நல்லா இருக்கு. உண்மையா வந்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் இதுக்குள்ள வந்து ஃபுல்லா சுத்திட்டு போகலாம். அதுல கல் போட்டிருக்கலண்ணா, அந்த இடத்துல அந்த கல் லைனா போட்டிருக்கணும். அதுக்குள்ளான அந்த பீச் மாதிரி செட்டப் பண்ணிருக்கோம். அங்கால அப்படி அங்க வரையும் போகணும் உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அர்னால்டு அண்ணா சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மறக்காம. அதே மாதிரி அர்னால்டு அண்ணா வியூவர்ஸ் எந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பாருங்க, பின்னுக்கு மின்னல் அடிக்கிறது உங்களுக்கே தெரியுது. மழை காரணமாக நாங்க இப்ப அடுத்த வீடியோ என்னன்றதை என்னன்னு சொன்னா இன்னொன்று சொல்லி அவன மக்கள் வந்து விரும்பி பாக்குறாங்க வீடியோஸை, ஆனா லைக் பண்ண மாட்டேன்றாங்க. நீங்க லைக் பண்ணாதான் இன்னொரு 10 பேருக்கு எக்ஸ்ட்ரா வீடியோ காட்டும். நான் சொல்ற மாதிரி தயவு செஞ்சு அல்கோரிதத்துக்காக நீங்க தயவு செஞ்சு லைக்கை தட்டி விட்டுட்டு அடுத்தது இன்னும் பாட்டு வரப்போகுது. அந்த பாட்டு உள்ள ஃபுட் கோர்ட் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு 1 வீடியோல போட முடியாது எல்லாத்தையுமே, உங்களுக்கே போர் அடிச்சிடும். வாங்க அடுத்ததை பார்க்கலாம் இல்லையா? அதான் இப்போ நாங்கள் அடுத்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ தான் முதல் தரம் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 2 பேரையும். வாங்க நாங்கள் இப்போ அடுத்த வீடியோக்கு போவோம். இதோட இந்த வீடியோ முடியுது. நன்றி, வணக்கம்.